இன்றைய நாளிதழ்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசி ஆராயக்கூடிய பகுதி. இதற்காக நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நீங்க தொடரலாம். குட் மார்னிங் ஃபரிதா. இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால், தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த பெரும் துயரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தொடர்பான செய்திதான். அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் நாங்கள் பேசினோம். அதை தவிர நாங்கள் வேறு எந்த தவறும் செய்யவில்லை. தங்கள் கட்சியினர் மீது கை வைக்க வேண்டாம், பழிவாங்க நினைத்தால் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்ற அந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லா நாளிதழ்களிலும் தவறாமல் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு நடுவே அந்த தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கலவரத்தை தூண்டியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகா நிர்வாகி புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்ற செய்தி. அதே போல் அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருப்பதை பார்க்கிறோம். 10,000 பேர் தான் வருவார்கள் என கணித்தது எப்படி? கூட்டம் அதிகரித்ததும் விஜய் பிரச்சாரத்தை நிறுத்தாதது ஏன்? பெரிய மைதானத்தை ஏன் கேட்டு பெறவில்லை? தாவேகாவினருக்கு நீதிபதி சரமாரி கேள்வி என்ற செய்திகளும் நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது. கரூர் நெரிசலுக்கு இதே போல கரூர் நெரிசலுக்கு என்ன காரணம் என்று தமிழக அரசு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை செயலாளர் தலைமையில் அந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது வீடியோ ஆதாரங்களுடன் அவர் அந்த விளக்கத்தை அளித்தார்கள். எந்த இடத்திலும் மின்சாரம் நிறுத்தப்படவில்லை என்றும் அதே போல் தடியடி ஏதும் நடத்தப்படவில்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். ஆம்புலன்ஸுகள், எத்தனை ஆம்புலன்ஸுகள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன, எத்தனை ஆம்புலன்ஸுகள் வந்தன, எப்போது ஆம்புலன்ஸுகள் வந்தன, ஏன் ஆம்புலன்ஸுகள் வந்தன என்பது குறித்தும் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய்த்துறை செயலாளர் பேட்டி அளிப்பது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். அவர் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்த நிலையில் உள்ளது. இந்த விபத்துக்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர் போன்றோர் இருக்கும்போது வருவாய் செயலர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் கேட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு அது பணியை தொடங்கிய நிலையில் அரசின் பேச்சாளர் என்ற வகையிலும் கூட ஒரு செயலாளர் இது போன்ற விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த செய்தியும் நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உண்மை கண்டறியும் குழு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு 8 பேர் கொண்ட குழு வந்திருந்தது தமிழகத்திற்கு. நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமமாலினி தலைமையிலான அந்த குழுவில் எம்பிக்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த குழு நேற்று கரூருக்கு வந்திருந்தது. அவர்களும் கூட அந்த பாதிக்கப்பட்டவர்களிடம் அது குறித்து விசாரித்திருந்தார்கள். அவர்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தினார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கரூர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை தேவை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு சில நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது அந்த 800 அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த பயங்கர விபத்து தொடர்பான செய்தி. கட்டுமான பணியின் போது அந்த 800 அனல் நிலைய வளாகத்தில் கட்டுமான பணியின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து 9 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த நெஞ்சை பதைவதைக்க வைக்கும் செய்தியும் நாளிதழ்களுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல மற்றொரு மிக முக்கியமான செய்தியாக அந்த பீகார் வாக்காளர் பட்டியல், அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது நவம்பரில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக அந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் ஒன்றை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது முக்கியமான வாக்காளர்களை, அதாவது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குவதற்கான சதி என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து செய்யும் சதி என்றும் கூட அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அதில் மேலும் அந்த நீக்கப்பட்ட பலரும் விண்ணப்பித்திருந்தார்கள். இதையெல்லாம் ஏற்று தேர்தல் ஆணையம் பரிசீலித்து அதன் பிறகு
பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 21.5 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாளிதழ்கள் விரிவாக விளக்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆதாரையும் ஆவணமாக ஏற்க வேண்டும் என்று கூறியதன் பிறகு பலரும் விண்ணப்பித்து தங்கள் பெயரை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாளிதழ்கள் விரிவாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது அந்த ட்ரம்பின் காசா போர் நிறுத்த திட்டம், அதாவது காசாவில் வந்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக ட்ரம்ப் ஒரு திட்டத்தை 20 அம்ச திட்டத்தை முன்வைத்திருந்தார். அந்த திட்டம் தொடர்பான செய்திகள் எல்லா நாளிதழ்களும் தவறாமல் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ட்ரம்பினுடைய அமைதி திட்டத்தை பொறுத்தவரையில் காசா மீதான ஹமாஸின் அரசியல் மற்றும் இராணுவ கட்டமைப்பை கலைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு வெடிபொருள் சுரங்கங்கள் மற்றும் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் உட்பட இராணுவ கட்டமைப்புகளை கலைக்க வேண்டும், இது கண்காணிக்கப்படும். அதே போல் ஹமாஸ் அமைப்பு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது எந்த வடிவத்திலோ காசா அரசில் எந்த பதவியும் வகிக்காது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இடைக்கால குழு போர் நிறுத்தம் அமைதிக்கு முடிவுக்கு வந்ததும் ஆரம்பத்தில் அரசியல் சார்பற்ற பாலஸ்தீன குழுவால் காசா நிர்வகிக்கப்படும். இக்குழுவில் தகுதி வாய்ந்த பாலஸ்தீனியர்கள் மற்றும் சர்வதேச நிபுணர்கள் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாரியத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமை தாங்குவார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் போன்ற உலக தலைவர்களும் இதில் இடம்பெறுவார்கள் அப்படி என்பதாக அந்த திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் குறித்து பரிசீலித்து வருவதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. இதற்கு நடுவே இந்தியா இந்த ட்ரம்பினுடைய அமைதி திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது ட்ரம்பினுடைய அமைதி திட்டத்தை பிரதமர் மோடி வரவேற்றிருக்கிறார். அது நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ட்ரம்பினுடைய அமைதி திட்டம் வரவேற்க தகுந்தது என்பதுதான் பிரதமர் மோடியினுடைய கருத்தாக இருக்கிறது. புவிசார் அரசியல் நகர்வுகளில் மற்றொரு முக்கியமான செய்தி என்று பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா தடுத்தது என்று 17 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். இது எப்படி புவிசார் அரசியல் நகர்வில் சேரும் என்று சொன்னால், இந்த மும்பை பயங்கரவாத தாக்குதல் நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இப்போ ஆபரேஷன் சிந்தூர் போல ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அப்போது திட்டமிட்டதாகவும், ஆனால் அமெரிக்கா அதில் தலையிட்டு அப்படி செய்ய வேண்டாம் என்று நிர்பந்தித்ததாகவும் சிதம்பரம் கூறுகிறார். பல்வேறு சர்வதேச தலைவர்களும் கூட அப்படி நீங்கள் எதுவும் போர் இதெல்லாம் தொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதனால்தான் நாங்கள் அப்பொழுது அந்த பாகிஸ்தான் மீது அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய திட்டத்தை வந்து கைவிட்டு விட்டோம் என்று சிதம்பரம் கூறியிருக்கிறார் என்று நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஊடுருவி வந்த பயங்கரவாதிகள் மும்பை மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு போர் போன்ற ஒரு நடவடிக்கை. அதற்கு இந்தியா பதிலடி நடவடிக்கை எடுப்பதற்கு அமெரிக்கா இடையூறாக இருந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தை ஏற்று அன்று அவர்கள் பதிலடி நடவடிக்கையை தொடங்காமல் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இது புவிசார் அரசியல் நகர்வுகளில் பாகிஸ்தானை அமெரிக்கா எந்த அளவிற்கு ஏற்கனவே ஊட்டி வளர்த்தது, அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் இந்த பகுதியில் செய்திருக்கக்கூடிய சேதங்கள், அங்கு உருவாயிருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் என்றெல்லாம் விரிவான வரலாறு இருக்கிறது. தற்போது அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பாகிஸ்தானோடு நேசக்கரம் நீட்டி அவர்களை கொம்பு சீவி விட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது எத்தகைய விளைவுகளை இந்த ஆசிய பகுதியில் ஏற்படுத்தும் என்பதை நினைக்கும் போது நமக்கு கவலையாக இருக்கிறது. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது தமிழகமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நடிகர் ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவிக்கு விவாகரத்து. சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளித்தோழியும் சினிமா பின்னணி பாடகியுமான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து கேட்டிருந்தார்கள். அதன்படி அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஃபரிதா, நன்றி சார்.